السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي خلق لكم ما في الأرض جميعا. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு. வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: ஹுவல்லதி خلق لكم ما في الأرض جميعا. அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்துள்ளான் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த பூமியில் உள்ள அனைத்து சக்திகளும் மனிதனின் நலனுக்காகவே படைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அதனால தான் பூமியில் உள்ள அனைத்தையும் தன் விருப்பம் போல் ஆட்டி படைக்க வல்லமை பெற்றுள்ளான் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். அல்லாஹு தாலா அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்ததின் காரணத்தினால் பூமியில் உள்ள அனைத்தையும் நமக்காக வேண்டியே படைத்த அல்லாஹ் அதை என்னென்ன விருப்பத்தில் நாம் அமைத்து கொள்ள வேண்டுமோ அதற்குண்டான ஆற்றல்களையும் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்றானேயானால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் அறிய முடிகின்றது. ஏனென்றால் பூமியில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் மூலப்பொருள்களாக விளங்கும் நீர், நெருப்பு, காற்று, நிலம் ஆகிய நான்கையும் கூட மனிதன் தான் விரும்பியவாறு பயன்படுத்த முடியும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாவற்றையுமே அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு வசப்படுத்தி கொடுத்து அதை ஆட்டிப்படைக்கும் ஆற்றலையும் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றானேயானால் அதை எவ்வாறு அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு காட்டுகின்றான், அதற்கு என்னென்ன தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத பின்னால் கூறப்படக்கூடிய சில ஹதீஸுகளின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் அறிய கடமைப்பட்ட சில விஷயங்கள், வரலாறுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நாயகத்தோழர் இஸ்லாத்தை தழுவியதற்காக, புனிதம் நிறைந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களின் எஜமானர் அவர்களை ஒரு மரத்தில் கட்டி வைத்து, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு மரத்தில் கட்டி வைத்து மரத்திற்கு நெருப்பு மூட்டினார். அப்போது அந்த வழியாக சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா அம்மாரின் கமா குந்தி அலா இப்ராஹீம. நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ குளிராகவும் சாந்தி அளிப்பதாகவும் மாறியதை போன்று அம்மாருக்கு இவ்வாறு நீ மாறுவாயாக என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றார்கள். மரத்தை சாம்பலாக்கிய நெருப்பு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மேனியின் கட்டுகளை தவிர வேறு எதையும் கரிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆற்றல் நபிகளாருக்கு கிடைத்ததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இறை ஆற்றலை விளங்கி அதன் மீது முழு நம்பிக்கை கொண்டு தன்னை இறைவனின்பால் அர்ப்பணித்ததின் காரணத்தினால் அல்லாஹ் இந்த ஆற்றலை கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் சொன்னால் நடக்குமா? நடக்கும். உறுதியான ஈமான், இறை வழிபடுதல் சரியாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத
அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருவாக்கின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அன்பானவர்களே, ஆக நாமும் குர்ஆனை ஓதுகின்றோம். இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய சீதவிகளாக இருக்கக்கூடிய அந்த நல்லோர்களும் ஓதுறாங்க. அதுல அல்லாஹு தஆலா சிலருக்கு சில பாக்கியங்களை கொடுக்கின்றானேயானால் அதற்கு காரணம் என்ன? முழுமையான ஈமான், இறை வழிபடுதல். அது மட்டுமல்லாது இறைவனின்பால் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைமையில அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் என்ன செய்கின்றான்? ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான் என்பதை நாம பார்க்கிறோம். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷைஇன். யார் அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா வஸ்துமே என்ன செய்யும்? பயப்படக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே, மற்றொரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகத்தின் மீது போர் தொடுக்கப்படுகிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் தலைமையில் சுமார் 60,000 வீரர் கொண்ட குதிரைப்படை மதாயின் நகரை பிடிக்க முயலுகிறது. அதை தடுப்பதற்காக, இந்த 60,000 பேரையும் தடுப்பதற்காக ஈரானிய படை டைக்ரட்டிஸ் அணையை உடைத்து விடுகிறார்கள். தங்களின் முன்னேற்றத்தை கடல் போன்று ஆர்ப்பரித்து வரும் வெள்ளம் தடுத்த பொழுது இஸ்லாமிய பெரும்படையின் தளபதியாக திகழ்ந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கடல் போன்று தண்ணீர் வரக்கூடிய அந்த ஆற்றை எப்படி கடப்பது அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டே தனது குதிரையை அந்த வெள்ளத்தில் இறக்குகிறார்கள். அதை பார்த்த படையினரும் தங்களின் குதிரைகளை நீரில் இறக்குகிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! சுபஹானல்லாஹ். தரையில் நடப்பது போன்றே அந்த குதிரைகள் நீரில் நடந்து சென்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா எவ்வாறு வழங்குகிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி ஈமானியத்தான உறுதியோடு அவர்கள் இறங்கியதின் காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அதிசயம் நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஈரானியர் இஸ்லாமியர்கள் மனித பிறவிகள் அல்லர் என்று எண்ணம் கொண்டு மதாயின் நகரை விட்டு என்ன செஞ்சாங்க? பல தூரம் ஓடிவிட்டார்கள் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆக இறை ஆற்றலை எண்ணி வாழ்ந்தால் அனைத்துமே வசமாகும் என்பது போன்ற படிப்பினை நமக்கு கிடைக்க பெறுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டுமானால் நம்முடைய செயல்கள் ஈமான், இறை அச்சம், அதே போன்று இறைவனை அடையக்கூடிய, இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்கக்கூடிய சில செயல்களை அல்லாஹ் ஒருவனுக்காக ஆக்கி கொண்டால் எல்லாவற்றையுமே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நமக்கு வசப்படுத்தி தருகின்றான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு அதிசயங்களை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கின்றானேயானால் அவர்களின் மூலமாக நிகழ்ந்திருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அவர்கள் முழுமையான ஈமானோடு வாழ்ந்ததின் காரணத்தினால், இறைவனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்ததின் காரணத்தினால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக
வாழ்ந்திருக்கின்றார்கள். நல்லோர்களும் இதே போன்ற ஒரு பாக்கியங்கள் பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலங்களில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய சில ஆற்றல்களையும் நாம் அறிந்து புரிந்து அதன் மூலமாக மகத்தான ஈமானை பெற்ற பாக்கியசாலியாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.